ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் போலே எல்லா வருடமும் உங்களுக்கு வந்து நல்ல வருஷமாக சூப்பராக அமையணும்னு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, அரச மரத்தடியில் பிள்ளையார் தான் இருப்பார். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி பார்க்குறோம். இது ஒரு அம்மன் சிலை, ஆனால் என்ன கோவில்னு எங்களுக்கு தெரியல. ஃபோனில் கிளியராக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. இதுதான் நாகாத்தம்மனா என்னன்னு தெரியல. ஆனால் இது அழகாக கோலம்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஆனால் ஏன் அங்கே போனோம்னா வந்து ஒரு பெரிய மரத்தடி நிழலாக இருந்ததா, சரி நிழலில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் வண்டி ஓரங்கட்டி அங்கே போனோம். ஆனால் வந்து அங்கே சாமி இருக்கவே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ல. அங்கே பக்கத்துலேயே பில்டிங்லாம் இருந்தது. சரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வந்ததே வந்துட்டோம், சாமி கும்பிட்டுட்டு ஒரேடியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டு உக்காந்தாச்சு. பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். எங்கள் நாத்தனார் நான் வீடியோ எடுக்கிறேன்றதால மூஞ்ச மூடிக்கினே இருக்கிறாங்க. நானும் அவங்கள காட்டாமல் விட மாட்டேன் உங்களன்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்தை காட்டினேன். இந்த பிரியாணி வந்து அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு, அதை பார்க்குறதுக்காக போனோம். சரி அவங்க ஊரில் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சாப்பிட முடியாது, சரி போகிறதுக்கு முன்னே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முண்டியம்பாக்கம் பக்கத்துலேயே வந்து சிந்தாமணி அகரம் அந்த ஊரில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த சாமி சிலை அங்கே தான் இருக்குது. நாங்கள் அந்த ரூட்டில் போயிருக்கோம், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அதை பார்க்குறோம். நியூ இயரை முன்னிட்டு எங்களுக்காக ட்ரீட் கொடுக்கறதுக்காக எங்கள் அண்ணன் வந்துட்டு மீட் அண்ட் கீட் கூட்டிட்டு வந்துருக்காரு. வாங்க உள்ளே போய் சாப்பிட்லாம். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்களே செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இவர் தாங்க எங்களுக்கு வந்து இன்றைக்கி ட்ரீட் வைக்க போகிறாரு எங்கள் மாமா. பாரா சூப்பராக வச்சுருக்காங்க பாரு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வர வழியில் மீட் அண்ட் ஈட்டில் வந்து எங்கள் அண்ணன் ட்ரீட் வச்சார் எங்களுக்கு. அதை தான் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்விட்சு தான் ஆர்டர் பண்ணோம். சாண்ட்விட்ச் வந்து வந்துடுச்சு எங்களுக்கு. இப்போ சாப்பிட போகிறோம். சாண்ட்விட்ச் வந்துட்டு சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மேலெல்லாம் வந்து அந்த ப்ரெட்டு வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருந்தது. நம்ம வந்து கடிக்கும் போதே அந்த கரக் மரக்குன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அந்த சவுண்டெல்லாம் நல்லா வந்துகிட்டே இருந்தது. நிதிலா வேறு என் வாய் என் கையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது. எங்கே இவன் நம்மளுக்கு கொடுப்பாளா, இவளே வாய் உள்ள வச்சு சாப்பிடுவாளான்னு. சரி பாப்பாவும் பாவமேன்னு நம்மளை பார்க்குதேன்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சமாக சாண்ட்விட்ச் ஊட்டி விட்டேன். அடுத்ததாக வந்து நாங்கள் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோமோஸும் வந்துடுச்சு. மோமோஸ் வந்து நல்ல சூடாக அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருந்தது. நான் வந்துட்டு மோமோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். நான் மோமோஸுன்னவே அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு மோமோஸ் பிடிக்கவே இல்லை. உள்ளெல்லாம் காறுற மாதிரி இருந்தது. நாங்கள் சிக்கன் மோமோஸ் சொன்னோம், ஆனால் அதில் சிக்கன் இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. நான் எப்படி சொல்கிறது, அது எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்கல. எனக்குன்னு இல்லை, நாங்கள் சாப்பிட்டு யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் சரி வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக வந்து எல்லோரும் வச்சு சாப்பிட்டுட்டோம். அடுத்ததாக வந்து பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கெட் சிக்கனை பார்த்த உடனே ஆர்வத்தில் வாயில் எடுத்து வச்சு ஒரு கடி கடிச்சாச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஆளுக்கு ஒரு மொஜிட்டோ போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதனால் வந்து ஆளுக்கு ஒரு மொஜிட்டோ சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மொஜிட்டோவும் வந்துடுச்சு. இப்போ மொஜிட்டோ தான் எங்கள் அண்ணன் குடிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து ஃப்ளேவர் கேட்டிருந்தேன், இது என்ன ஃப்ளேவரு, இது என்ன ஃப்ளேவருன்னு. ஏன்னா எந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன். அது லெமன் ஃப்ளேவர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அதை எடுத்து பாப்பாவுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன்.
இந்தா வேணா ஜூஸ் வேணா வேணாம்மா? நம்ம ஒரு ஃபேமிலியாக போய் நல்ல ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இது. எனக்கு அங்கே சாப்பிட்ட எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆனால் மோமோஸ் மட்டும்தான் பிடிக்கல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து மீட் அண்ட் ஈட்டில் தான் இந்த வருஷம் நியூ இயர் போச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு, நல்லாவும் இருந்தது. உங்களுக்கெல்லாம் நியூ இயர் எப்படி போச்சு, நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா லட்சு vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.